கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். ரோமர் 16ஆம் அதிகாரம் வசனம் 20 முதற் பகுதி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் கடவுளுடைய பெயரை நாம் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போமானால் அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக பெயர்களால் கடவுள் அறியப்பட்டிருக்கின்றார். ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் காரணங்கள் அவருடைய குணாதிசயங்களை விளக்குகின்ற அல்லது அவர் செய்கின்ற செயல்களை விளக்குகின்ற அந்த காரியத்தை தாங்கி நிற்பதாகத்தான் கடவுளுடைய பெயர்கள் அநேகம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவ்விதமாகத்தான் இங்கே பவுல் ரோம திருச்சபைக்கு அந்த நிருபத்தை முடிக்கின்ற தருவாய்க்குள்ளாய் வரும்பொழுது தேவனை, கடவுளை எப்படிப்பட்டவராக யாராக காண்பிக்கின்றார்? சமாதானத்தின் தேவன் என்று காண்பிக்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சமாதானம் கடவுள் கொடுக்கின்ற மாபெரும் ஆசீர்வாதங்களிலே ஒன்று சமாதானம். இந்த சமாதானத்தை உலகத்தில் நாம் வேறெங்கும் தேடவே முடியாது. இயேசுவானவர் யோவான் நற்செய்தி நூலிலே அவரே சொல்வார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலக பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சொந்த சமாதானம். அப்படியானால் கடவுள் இங்கே சமாதானத்தின் தேவன் என்று பவுலால் சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? கடவுளே சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கின்றார். நமக்கு கடவுள் சமாதானத்தை கொடுத்து நம்ம எல்லா விதமான பிரச்சனையின் மத்தியிலும் ஒரு நிம்மதியான, நிறைவான, தைரியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கின்றார். கிறிஸ்தவம் எங்கே தனித்துவம் வாய்ந்ததாக நிற்கின்றது? அல்லது வேதம் சொல்லுகின்ற கடவுளை சார்ந்து நிற்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவம் இன்றைக்கு மிகவும் வலியுறுத்தப்படுவதற்கு காரணம் என்ன என்றால், அந்த மனிதர்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையே வராது, கஷ்டமே வராது, நோய்களே இருக்காது, எல்லாமே அவர்களுக்கு சுகமாக இருக்கும் என்று சொல்லவே இல்லை. ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசுவை நம்பின பிள்ளைகள், அவரை தனக்கு தஞ்சமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தைரியமாக இருப்பார்கள், சமாதானத்தோடு இருப்பார்கள். என் தேவன் அதை பார்த்து கொள்வார், என் தேவன் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி. காரணம், அவரிடத்தில் சமாதானம் இருக்கிறது. அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். சமாதானத்தை குலைப்பது யார்? நம்மில் இருக்கிற சமாதானத்தை அழிப்பது யார்? அல்லது நம்மில் இருக்கிறதான சந்தோஷத்தை, சமாதானத்தை திருடுவது யார் என்றால், அங்கே கீழே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த சாத்தான். சாத்தானுடைய ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? கடவுளிடத்தில் இருந்து நம்மை பிரித்து விட வேண்டும். நாம் கடவுளை சார்ந்து வாழ்கிற மக்களாக இருக்கவே கூடாது. ஆகவே நம்முடைய உள்ளத்திலோ நம்முடைய வாழ்க்கையிலோ பலவிதமான துன்பங்களையும் தொல்லைகளையும் கொண்டு வந்து கடவுள் நமக்கு கொடுக்கிறதான அந்த அற்புதமான அனுபவம் ஆகிய அந்த மெய் சமாதானத்தை நாம் அனுபவிக்கவே கூடாது என்பதுதான் அவனுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இங்கே பவுல் ரோமம் திருச்சபையாரை பார்த்து சொல்லுகிறார், சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடுவார். அப்படி என்றால் என்ன? யூ வில் ஓவர்கம் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ்.
ஒரு நாள் இவை எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஜெயித்து வர முடியும். ஏனென்றால் உங்களுக்கு முன்பதாக பிசாசானவன் நிற்க முடியாது, அவன் தோற்று போவான். காரணம், சமாதானத்தின் தேவனாகிய கடவுள் அவருடைய தலையை நசுக்கி உங்கள் கால்களின் கீழாக போட்டு விடுவார். You will have victory over all the demonic power that works against you. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பிசாசானவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வியாதிகளையும் கொண்டு வந்து பெற்றோராகிய உங்களுடைய சமாதானத்தை குலைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் சமாதான இல்லாத சூழ்நிலையை உருவாக்கியிருக்கலாம். திருச்சபையில், ஊழியத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைக்கு பலவிதமான ட்ரபிள் மேக்கர்ஸை கொண்டு வந்து அவர்கள் மூலமாக கிரியை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் பிசாசானவனை கடவுள் நசுக்கி போடும் பொழுது யார் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களே உங்களுடைய உயர்வுக்கு காரணமானவர்களாக மாறுவார்கள். யார் உங்களை எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்கள் உங்களுக்கு அடிப்பணிகிறவர்களாக மாறி போவார்கள். யார் உங்களை வெறுத்து ஒதுக்குகிறார்களோ அவர்கள் வந்து உங்களுக்கு முன்பதாக கைகூப்பி நிற்கிறவர்களாக இருப்பார்கள். யார் உங்களை தூஷித்து பேசுகிறார்களோ அவர்கள் வந்து உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாக இருப்பார்கள். காரணம், அவர்களை பயன்படுத்துகிற சாத்தானை கடவுள் நசுக்கி உங்கள் கால்களின் கீழாய் போடும் பொழுது அந்த சூழ்நிலையே மாறிப்போகும். உங்கள் வாழ்க்கையில் என்றும் மாறாத தேவ சமாதானம் நிலைத்திருக்கும். இந்த வார்த்தை சொல்லுகிறது, சீக்கிரத்திலே கடவுள் அதை செய்வார் என்று எழுதியிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, சீக்கிரத்திலே சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சாத்தானை நசுக்கி போட்டு அவர் கொடுக்கிறதான மெய் சமாதானத்தை, சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே கொடுத்தருள்வார். நீங்கள் என்றும் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே அவ்விதமாகவே உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.